ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சார்ட்டை வந்து எப்படி அனலிசிஸ் பண்ணுறது, எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபாரெக்ஸு, பிட்காயினு, கிரிப்டோ, ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸு இதெல்லாம் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, கான்செப்ட் ஒன்று தான். அது எந்த சார்ட்டு கொடுத்தாலுமே நீங்கள் அனலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி அனலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சார்ட் வச்சு காட்டுறேன். பட் இந்த சார்ட்டோட நேம் நான் கொடுத்துருக்க மாட்டேன், அதை வந்து ஹைட் பண்ணியிருப்பேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் என்ன கான்செப்ட் நான் அப்ளை பண்ணுறேன், எப்படி நான் பார்க்குறேன், என்னோடய வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பாருங்கள். நீங்களுமே ஈஸியாகவே கற்றுக்க முடியும். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ஸ்டாக்கோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு பெருசாக, ஓகேங்களா. அந்த டைமில் வந்து எப்படி பை பண்ணியிருக்கலாம், எந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியாமல் இருப்பீங்க. எப்படி அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்குள்ளே இறங்கிருச்சு. நான் எதில் அனலிசிஸ் பண்ணுவேன்னா, ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்து தான் அனலிசிஸ் பண்ணுவேன். அந்த 1 hourல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்திருக்கு. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஓகே இந்த ஒரு ஜோன்லேருந்து நான் அனலிசிஸ் பண்ணுறான்னு பார்க்குறேன், ஓகேங்களா. நான் இப்போ தான் இந்த சார்ட்டையே பார்க்குறேன். இந்த டைமில் தான் ஒரு பிப்ரவரி மந்த்துக்கு மேலே தான் சார்ட்டையே நான் பார்க்குறேன்னு வைங்களேன். அந்த டைமில் நான் ஒரு பார்க்குறேன். அப்போது ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியுது, ஓகேங்களா. நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்காம போய் இதை பாருங்கள். ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது, ஓகேங்களா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். எகைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கிறது தெரியுதுங்களா, பார்க்க முடியுதுங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு, அது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஹையில் பாருங்கள், இங்கே தான் கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேகமாக பார்த்திங்கன்னா செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் செல்லர், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி இருக்குதுன்னு வைங்களே. ஒரு செல்லர்கிட்ட ஒரு பைக் இருக்குது, ஒரு பையர்கிட்ட ஒரு பைக் இருக்குதுன்னு வைங்க. ஒருத்தங்கக்கிட்ட வந்து பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, ஒருத்தங்கிட்ட வந்து பெட்ரோல் லோவாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, பெட்ரோல் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க ஒரு போட பார்த்திங்கன்னா வேகமாக போவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா பெட்ரோல் இருக்குது அப்படின்னு. பட் பெட்ரோல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பொறுமையாக போகலாம், சீக்கிரம் காலியாக ரொம்ப வேகமாக போனோம்னா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல யார்கிட்ட பவர் அதிகமாக இருக்குன்னா, செல்லர்ஸ்கிட்ட வந்து பவர் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து பாருங்கள் வேகமாக ஃபால் ஆகிருக்கு. எகெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா எகெயின் ஃபால். இப்போது இந்த இடத்துல இது வரைக்கும் தான் ஃபால் ஆனது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு, எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன ஆயிருக்கு, திருப்பியும் அவங்க செல் பண்ண நினைக்கிறாங்க. பட் அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எகெயின் மேலே போயிட்டு செல் பண்ண பார்த்துருக்காங்க, பட் முடியல. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து மேலே போச்சோ அதே இடத்துல தான் வந்திருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, செல் பண்ண முடியல. பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட ஃபியூல் காலியாயிருச்சு. ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா ஃபியூயல் கம்மியாயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா பையர்கிட்ட ஃபியூயல் நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம சப்போர்ட்டாக மார்க் பண்ணுறோம், தெரியுதுங்களா. இதவே நான் ஒரு டே டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து நோட் பண்ணி பாருங்கள். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஃபால் ஆனது, எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆனது, எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ஃபால் ஆச்சு. இன்னும் மேலே போயிட்டு கீழே வரும்போது கட் பண்ணவே முடியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பத்தலை, பையிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் பத்தலை. அப்போ அந்த இடத்துல பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அந்த 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுறேன். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன ஆச்சு, இந்த ஜோனில் கட் பண்ண முடியல, அவங்க பவுன்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. பையர்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அந்த லோவை வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. இந்த லோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தது பவுன்ஸ் ஆகிட்டு, ஆனால் இதை பிரேக் பண்ணி கீழே போக முடியல, ஏன்னா பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க இந்த இடத்துல. அப்போ எகெயின் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி ஆகணும். பிரேக் பண்ணி ஆச்சுன்னா ஓகே ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து பிரேக் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, மேலே போயிருக்காங்க. இது வரைக்கும் தான் அவனால் மேலே போயிருக்கு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக முடியல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எகெயின் பார்த்தீங்கன்னா செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க கொஞ்சம் தூரம் ஏற்றலான்னு சொல்லி பையிங் ப்ரெஷர் போடுறாங்க. பட் ஆல்ரெடி வந்த ஹையை கட் பண்ண முடியல, தெரியுதுங்களா.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை. ஆல்ரெடி வந்த ஹை இதுதான். அது வரைக்கும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வரல. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்க திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. எகெயின் என்ன நடக்குதுன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணணும். இங்கிருந்து இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான் அப்படின்னா எகெயின் என்ன ஆகணும், அங்கிருந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகணும். இங்கே மேலே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே போக கிடையாது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்த ஜோனுக்கு போன உடனே அங்கேருந்து திருப்பி ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்கு. எகெயின் திருப்பி ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்கு. பட் ஆல்ரெடி வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரவிடலை. தெரியுதுங்களா? இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பையர்ஸ் கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஜோனை பாருங்கள், டோட்டலாக பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதை டே டைம் ஃப்ரேம்லையும் காட்டுறோம் பாருங்கள். இந்த ஜோனுக்கு கீழே போய் எங்கேயாவது க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள், இல்லை. தெரியுதுங்களா? ஆல்ரெடி வந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. எகெயின் அதுக்கு கீழே போய் எங்கேயுமே க்ளோஸ் ஆக கிடையாது. இது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் பையர்ஸ் கிட்ட ஃபியூவல் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி எகெயின் அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தால் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரெட் கலரில் கீழே ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அது ஃபாலோ ஆக போகுதுன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அப்போது அங்கிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் மேலத்தை ட்ரை பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? மேலத்தை ட்ரை பண்ணுறாங்க. மேலாத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்ற முடியல. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி அந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகுமா? ஆல்ரெடி வந்த ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கிருந்து அவன் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும், ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு போகும்போதும் சரி ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல பேட்டர்ன் நிறையா பார்க்கலாம். நீங்கள் எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைசிஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா இங்கிருந்து புதுசாக ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கூட தான் ட்ரேட் ஆகிருக்கானே, வெளியே எங்கேயுமே போக கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இந்த ஜோனுக்கு வந்தால் எகெயின் நீங்கள் செல் பண்ணலாமே. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்கிட்ட போன உடனே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ அதை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வர முடியல. எகெயின் பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்த ஹைக்கு மேலே போனாதான் ஓகே ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு, ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் இங்கே வந்து அவனால் இந்த ஹையை அவனால் பிரேக் பண்ணவே முடியல. என்ன நடந்திருக்கு, திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கான். எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கான். பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல. அப்போ வந்து பையர்ஸ் கிட்ட போதுங்கிற அளவுக்கான பவர் கிடையாது. இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னாலும் ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதை பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃபால். தெரியுதுங்களா? கண்டினியூவாக ரெட் கலர் கேண்டில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டு இங்கேருந்து என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டான். தெரியுதுங்களா? ஆல்ரெடி வந்த அளவுக்கு வந்து வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா வந்தால் திருப்பி மேலே போயிடும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டான் அப்படின்னா புதுசாக பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் பண்ணிட்டு இன்னுமே நிறையா ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இந்த இடத்துல அவன் விடவே இல்லையே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போனது எகெயின் இது வரைக்கும் தான் அவனால் கொண்டு வர முடிஞ்சது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணிட்டான், ஒரு புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, திருப்பி எகெயின் இங்கே வந்திருக்கான். எகெயின் ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிட்டான். திருப்பி இங்கே வந்திருக்கான். திருப்பி புது ஹை ஃபார்ம் பண்ண போயிட்டு இருக்கான். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். அது தெரியுதுன்னு பாருங்கள். நான் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களால் ட்ரா பண்ண முடியும், இல்லைனா வராது. அது எப்படி ட்ரா பண்ணணும் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா. இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போ பாருங்கள், இங்கேருந்து மேலே போன மார்க்கெட் எகெயின் இது வரைக்கும் தான் வர முடிஞ்சது. அப்போது இது வரைக்கும் போயிருக்கான், ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிட்டான். திருப்பி லோக்கு வந்திருக்கான். பட் ஆல்ரெடி வந்த லோ வரைக்கும் வரலாம், ஆனால் இதை பிரேக் பண்ணக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த லோ. அப்போ இதை பிரேக் பண்ணானா என்ன அர்த்தம், இதை பிரேக் பண்ணா திருப்பி எங்கேருந்து வண்டி எடுத்தாலும் அங்கேயே அதே இடத்துக்கே வந்துடுவான். பட் அங்கே பிரேக் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பிரேக் இது வரைக்கும் வரலாம், தப்பு கிடையாது. வந்தால் கூட பார்த்தீங்கன்னா எகெயின் மேலே போயிடணும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் கீழே நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு வண்டி,
அதே சப்போர்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் போயிடுவான். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டு வருவான். இன்கேஸ் அது பிரேக் ஆகிட்டா புது லோ ஃபார்ம் பண்ணிடுவான். ஓகேங்களா, அது பிரேக் ஆகக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோன் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கான். இதை வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் வச்சு அனலைசிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவே ஹார்மோனிக் டெக்னிக்கல் படித்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிபனாச்சி டூல் எடுத்து இந்த லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைக்கு வரைவாங்க. ஹைக்கு வரைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 0.618 இந்த ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் 0.58 கீழே 0.618 இருக்கா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்தது. 50% ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க சில டெக்னிக்கல் எல்லாம். அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே அவங்க பை பண்ணிடுவாங்க. பை பண்ண என்ன நடக்குது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சா. ஓகே, இது வரைக்கும் ஓகே, புது ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 பாயிண்ட் கிடச்சிது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி விட்டுட்டோம். அதே மாதிரி ஹைலியும் நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிது. அதை வச்சு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போனால் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு 2 விஷயங்கள் தெரியும். இப்போ என்ன இருக்குன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நல்ல ஒரு வால்யூமோட பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எகெயின் லோ வந்திருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் மேலே போகும்போது ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிட்டானா. பட் அந்த ஹை பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி கிடையாது, பெருசு எதுவும் ஃபார்ம் பண்ண கிடையாது. அப்போ எகெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இதையே அவன் சப்போர்ட் எடுப்பான். தெரியுதுங்களா, இந்த ஒரு ஜோனையே பார்த்தீங்கன்னா திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். எகெயின் கீழே வரான். வந்தும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, திருப்பி அவனால் சப்போர்ட் எடுக்க முடியல. ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு போகிறான், அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு போக முடியல. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணியிருக்கான், பையிங் ப்ரெஷர் பத்தலை. அப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கானா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், இதை அவனால் பிரேக் பண்ண முடியல. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகி திருப்பி சப்போர்ட்டுக்கே வந்துட்டானா. இப்போது நமக்கு இன்னொரு பாயிண்ட் கிடச்சிருக்கா, அதை மார்க் பண்ணுங்கள். இந்த ஹையே இந்த ஹை இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாமா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குதா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. எகெயின் கன்சல்டேட் மேலே போயிருக்கான். பட் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டான், அதனால இங்கே ஃபால் ஆகிட்டான். இல்லைனா எகெயின் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிருப்பான். பட் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போக முடியல. இதை பிரேக் ஆனதுனால இங்கேருந்து ஃபால் ஆகிட்டா. ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் வரைச்சிருக்கோம். சப்போர்ட்டுக்கு வந்தாலும் பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஆனால் போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் கிடையல. அப்போ என்னாச்சுன்னா இன்னும் கீழே போய் க்ளோஸ் வச்சிட்டான். க்ளோஸ் வச்ச உடனே எகெயின் இங்கேருந்து மூவ் ஆகிருக்கான் மேலே. அப்போ இந்த இடத்துல நம்மளால ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ண முடியும். தெரியுதுங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் தான். இதுவும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக ஃபால் ஆச்சு. இந்த சப்போர்ட்டில் வந்திருக்கான். பட் அந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கியிருப்போம். இன்கேஸ் அது கீழே போயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஓகேங்களா, அப்போ எகெயின் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. எகெயின் அவன் மேலே போகிறான். இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு போனால் அதை பிரேக் பண்ணி போகணும். போகல அப்படின்னா எகெயின் கீழே வந்துடுவான். வந்துட்டானா, வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா போதுங்கிற அளவுக்கான பையிங் ப்ரெஷர் இல்லை, திருப்பி வந்துட்டான். இப்போ நான் ஃபஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா. இங்கிருந்து பாருங்கள் இவ்வளோ பெருசாக ஃபால் ஆகிருக்கு. திருப்பி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஃபால் ஆகிருக்கு. நல்லா ஃபியூயல், பயங்கரமாக ஃபியூயல் வச்சுருக்கானுங்க செல்லர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா வண்டி வேகமாக வந்துட்டுருக்கு. திருப்பி மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ண முடியல. தெரியுதுங்களா, இதுக்கு கீழே புதுசாக அவனால் லோ வைக்க முடியல. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், எங்கேயுமே க்ளோஸ் ஆக கிடையாது. எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் கிட்ட வந்துட்டான். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். இது வந்து காமன், எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி காமன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் நடக்குது. பட் போதுங்கிற அளவுக்கு முடியல. எகெயின் என்னாச்சு, இங்கே வந்தால் ஃபியூயலும் கம்மியாயிருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கோம் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி. அப்போ இந்த இடத்துல நம்ம வாங்கலாமா, இந்த இடத்துல வாங்கலாமா. ஓகேங்களா, அழகாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கான். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகவே கிடையாது. இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா பையர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் பையர்ஸ் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி மேலே கொண்டு போனாங்க. இப்போ எகெயின் இந்த ஜோனுக்கு வரும்போது இங்கே பையிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, பையிங் ப்ரெஷர் இருக்கும். அப்போ இங்கேருந்து இதை பிரேக் பண்ணி கீழே வர முடியல. பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க. பையர்ஸ் கிட்ட ஃபியூயல் நிறையா இருக்குது. ராய் கட்ட வேகத்தில் பறந்துட்டாங்களா. சேம் அதே தான். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆயிரும், ஸ்லோ ஆயிடுவான்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில டாமினேஷன் நடக்கும். இன்கேஸ் அந்த பிரேக் ஆகணும், பிரேக் ஆகலை அப்படின்னா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். இப்போது ஒரு கண்டிஷன் என்ன, இப்போது மேலே போகிறது போயிட்டான், பட் கீழே வந்தால் தப்பே கிடையாது, கீழே வரைக்கும் வரலாம், பட் இதை பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க ஜோனை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணா அப்படின்னா எங்கே வந்துடுவான், இந்த ஜோனுக்கு வந்துடுவான், அதுக்கு கீழே வந்த லோக்கு வந்துடுவான். ஓகேங்களா, பட் இதை பிரேக் பண்ணக்கூடாது. இது பிரேக் பண்ணாமல் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை திருப்பி வரும்போது ஒரு லோயர் ஹை, புதுசாக ஒரு ஹையர் ஹை, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை. ஓகேங்களா, பட் இதை கட் பண்ணவே கிடையாது, எங்கேயுமே கட் பண்ண கிடையாது, அழகாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கா. இது மேலே போச்சுன்னா இப்போ எது வரைக்கும் போகலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாமா. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போன பிறகு அங்கேருந்து நமக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ வந்து கரெக்டாக செல் பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கும். நம்ம என்ட்ரி எடுக்கணும், எங்கே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும்னா இந்த இடத்துல. ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட் தான். அது போக பார்த்தீங்கன்னா சேஃபான ஜோன். ஓகேங்களா, இந்த இடையில இதை வச்சு எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்காக எடுக்கலாம். ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்குவீங்க, மேலே போய் இது வரைக்கும் இங்கே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போனோன்னே செல் பண்ணிடுவீங்க, திருப்பி இங்கே போனால் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பையிங் ப்ரெஷர் வால்யூமோட பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சு, பறந்துட்டான். ஓகேங்களா, ஏன்னா பையர்ஸ் கிட்ட நிறைய ஃபியூயல் இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிட்டு வந்தவன் எகெயின் திருப்பியும் ஒரு பெருசாக ஃபாலிங் 3வது டைம் வரும்போதே அவனால் இந்த லோவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் கிட்ட தான் வர முடிஞ்சே தவிர அதுக்கு கீழே க்ளோஸ் ஆக முடியல. அப்போ திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்தானா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் டோட்டலாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி பறந்துட்டான். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனு, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். சில சார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சார்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹார்மோனிக் டெக்னிக்கல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.